அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மேஷ ராசியில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி பிறந்தவர்கள். சரி, நம்ம ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜியை கம்பைன் பண்ணி சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டு இருக்கும். முக்கியமாக இன்றைக்கு இந்த முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்தவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள், தனி ஆற்றல் பெற்றவர்கள். அவங்களுக்கு சுய நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் போது இவங்க இந்த தேதிகள் பிறக்கும்போது, அதாவது குறிப்பாக 8, 17, 26 பிறக்கக்கூடியவர்கள், 8ஆம் தேதி பிறக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயங்களை தாமதமாக செய்வார்கள். ஆனால் இவங்களுக்கு மருத்துவத்துறையிலும் மற்ற துறைகளிலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைகளில் இவங்க ஈடுபடுவதற்கு முயற்சி இருப்பார்கள். கொஞ்சம் தாமதமாக இருக்கும். விடாமுயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோலவே 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தனி ஆற்றல் உண்டுன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை, மருத்துவத்துறை மற்றும் வியாபாரத்துறை, இது எல்லாத்துலேயுமே இவங்க வெற்றி காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே போராடி தான் வெற்றி அடையணும். குறிப்பாக இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள் போராட்டம் என்பது அதிகமாகவே இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தாமதமாகவே கிடைக்கும். சரி, அது போலவே அடுத்து 26ஆம் தேதி பிறந்தவர்கள், இவங்க வியாபாரத்துறை, முக்கியமாக இந்த மருத்துவம் சார்ந்த வியாபாரத்துறையில் ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்க தனி ஆற்றல் பெற்றவர்கள் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்களோட எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றி அடைவதற்கு இவங்க நிறைய முயற்சிட்டு தான் வெற்றி அடைய வேண்டும். இவங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஆற்றல் நிறையவே இருக்கும். சனியை போல் கொடுக்குற தெய்வமும் இல்லை, சனியை போல் கெடுக்கிற தெய்வமும் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் இவர்களுக்கு சனி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு. அது மட்டுமின்றி இந்த மேஷ ராசி செவ்வாயோடைய ஆதித்யம் இருப்பதனால இவங்க சிறந்த வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவங்களுடைய குணங்கள் சில நேரங்கள் பார்த்திங்கனாக்கா இவங்க ரொம்ப கடுமையாக கோபக்காரர்கள் போல தெரிந்து கொள்வார்கள். இவங்களுக்கு பெரிய எதிரியே என்னன்னாக்கா இவங்களுக்கு மற்றவர்களை கண்டித்து சரிப்படுத்துவதில் கவனம் செலுத்துவார்கள். இவங்க முன்னுக்கு யாரும் ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் இவங்களுக்கு அதிகமாக இருப்பதனால மற்றவர்களால் இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை சுற்றி காட்டி அவங்கள திருத்தக்கூடிய எண்ணம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். பிறரை சரிப்படுத்துவதும் பிறரை கண்டித்து கவனமாக மாற்றி அமைக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருப்பதனால மற்றவர்களுக்கு இவங்க ஒரு கெட்டவர்கள் போலவே காட்சியளிப்பார்களே தவிர மற்ற விதத்தில் தன்னுடைய சுய வெற்றிக்கு இவங்க எந்த ஒரு தடையுமின்றி வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.